மனித இரத்தத்தில் நுண் துகள்களாக பிளாஸ்டிக் எனப்படும் நெகிழி இருப்பதாக அறிவியல் அறிஞர் அறிவிப்பு. மருத்துவ உலகம் அதிர்ச்சி. நியூ டெல்லியில் நேற்று நடைபெற்ற மருத்துவ அறிவியல் மாநாட்டில் விஜய் என்ற அறிஞர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் மனிதர்களின் இரத்தத்தில் மிகச்சிறிய அளவில் பிளாஸ்டிக் கலந்திருப்பதாக தெரிவித்தார். கடல் உணவுகளில் குப்பைகளாக செல்லும் பிளாஸ்டிக் கலந்திருப்பதால் அவற்றை உண்ணும் மனிதர்களின் இரத்தத்தில் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் காணப்படுவதாக தெரிவித்த அவர், மக்கள் உணவு விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கும்படி அறிவுறுத்துகிறார். இனிமே எனக்கு மீன்லாம் வேணாம். கடல்ல கொட்டுற பிளாஸ்டிக்க மீன் சாப்பிடுது. மீன் சாப்பிடுற நமக்குள்ள பிளாஸ்டிக் வருது. மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற பிளாஸ்டிக் 1,00,000 வருஷம் ஆனாலும் மக்காம இருக்குமா. இனிமே போர்வெல் மூலமா வர தண்ணியிலயும் பிளாஸ்டிக் கலக்குமோ என்னமோ. நமக்கு குடிக்கிற தண்ணி எல்லாம் சுத்தமா தானமா இருக்கு. அது சரி, ஆனா நிலத்துல செடி எதுவும் வளராம போயிடுச்சுன்னா சாப்பிட எதுவுமே கிடைக்காது. அம்மா! என்னடி நித்யா, ஏன் கத்துற? என்ன கனவா இல்ல கரப்பாம்பூச்சியா? அம்மா, பிளாஸ்டிக். இங்க பாருமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த பாதிப்பு இருக்கும். ஆனா மக்கள் எல்லாருமே உண்மையா உழைச்சாங்கன்னா நீங்க பெரியவங்களா ஆகுறப்போ நல்லது நடக்கும். பயப்படாதம்மா, கடவுள் நமக்கு என்னைக்கும் துணையா இருப்பாரு. அம்மா, என்னால முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் இல்லாம இருக்க போறேன். அப்படியே இந்த சிப்ஸும் இல்லாம இருந்தா உன்னோட எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ், பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்றத முழுமையா தவிர்ப்போம். நமது இயற்கை வளத்தை பாதுகாத்து நமது சுற்றுச்சூழலை பேணி காப்போம். பாய். இதுக்கு என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் பொருட்கள் மக்கி போகாம இருக்கிறதுனால நிலத்தடி நீரும் விவசாயமும் கடலும் காட்டுல வாழ்ற உயிரினங்களும் அதிகமா பாதிக்கப்படுது. உணவு பொருள்லாம் சூடா பிளாஸ்டிக் பாத்திரத்துல வைக்கும் போது உணவுல கொஞ்சம் கொஞ்சமா நச்சு பொருட்கள் கலக்குது. குடிநீர் இருக்கிற பாத்திரமும் பிளாஸ்டிக்கா இருந்து அந்த பிளாஸ்டிக் போடப்படும் போது பிளாஸ்டிக்ல இருக்க நச்சுத்தன்மை எல்லாம் தண்ணீர்ல கலக்குது. குப்பையான பிளாஸ்டிக் எல்லாம் சேர்றதுனால அதை அழிக்க முடியாம குப்பை எல்லாம் மலை மாதிரி பெருகிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் இதை செய்தார். ஆதியாகமம் 2:15. கர்த்தர் இந்த உலகத்தை படைக்கிறப்ப பிளாஸ்டிக் கிடையவே கிடையாது. அப்பவே இந்த உலகத்தையும் இந்த நிலத்தையும் பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் மனுஷனை வச்சாரு கர்த்தர். ஆனா மனுஷன் தன்னோட வசதிக்கு கண்டுபிடிச்ச இந்த பிளாஸ்டிக் அதை வித்து அதுல கிடைக்கிற பணம் லாபம் எல்லாம் நமக்கு ஆபத்தை உண்டாக்குற மாதிரி ஆயிடுச்சு. எந்த புது கண்டுபிடிப்பும் ஆரம்பத்துல நல்லாதான் இருக்கும். ஆனா அதுல என்ன ஆபத்து இருக்குங்கிறது ஒரு 10-20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும். பிளாஸ்டிக் மாதிரியே தான் நம்மளோட தப்பான குணங்களும் நம்மளுக்கும் மத்தவங்களுக்கும் ஆபத்தா இருக்கும். நமக்கு நல்லதா தெரியற பல மோசமான பழக்கங்கள் எதிர்காலத்துல தான் எவ்வளவு ஆபத்தானதுன்னு நமக்கு தெரியும். இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷங்க செஞ்ச தப்பையும் சரி பண்ணக்கூடிய அபராதமா இயேசு சிலுவையில தன்னோட உயிரையே கொடுத்தாரு. அதுல நம்ம இந்த உலகத்தை பண்படுத்தாம பாதுகாக்காம செஞ்ச தப்பும் உண்டு. நம்ம இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டா நமக்கு வர ஆபத்துல இருந்து நமக்கு பாதுகாப்ப கொடுப்பாரு. இந்த உலகம் ஒரு நாள் புது உலகமா மாறும்போது நமக்கும் அங்க இடம் கிடைக்கும். அங்க பிளாஸ்டிக்கோ சுற்றுப்புறத்தை பாதிக்கக்கூடிய புகை அழுக்கு மாதிரி எந்த மாசுக்களுமே இருக்காது. இத அவங்க செஞ்சாங்க. ஒரு விழாக்கு வந்த பிஷப் பிளாஸ்டிக் கப்ல டீ கொடுத்தா வாங்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. விழா நடத்தினவங்களும் அதுக்கப்புறமா விழா நடத்துறவங்களும் அதுக்கப்புறமா பிளாஸ்டிக் கப்ப பயன்படுத்தாமலே இருந்தாங்க. பிளெக்ஸ் பேனர் அப்படிங்கிற பிளாஸ்டிக் விளம்பரங்கள் பின்னணிகள்லாம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு ஒரு போதகர் தன்னோட ஆலயத்துல சட்டமே போட்டிருக்காரு. நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில பயன்படுத்துறத விட்டுட்டு மெட்டல் பாட்டில் காப்பர் பாட்டில பயன்படுத்துறாங்க. பிளாஸ்டிக் கேரி பைய பயன்படுத்தாம இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் 10 லட்சம் கடல் வாழ் உயிரினங்கள் கடல்ல வீசப்படுற பிளாஸ்டிக் கழிவுகளை சாப்பிட்டு சாகுது.
ஆயிரக்கணக்கான பறவைகளும் பிளாஸ்டிக் பொருளை சாப்பிட்டு மரித்து விழுது. இத உங்களால செய்ய முடியும். துணிப்பைகள் இல்லாம ஷாப்பிங் போகாதீங்க. பாட்டில், பாத்திரம்லாம் பிளாஸ்டிக்ல இல்லாம பாத்துக்கலாம். குப்பைகளை குப்பை தொட்டியில போடும்போது மக்காத பொருட்கள் அப்படின்னு போட்டிருக்கிற இடத்துல பிளாஸ்டிக் கழிவுகளை போடலாம். எந்த குப்பைகளையும் தெருவிலையோ பொது இடத்துலயோ போடாம பையிலேயே வச்சிருந்து குப்பை தொட்டிய பார்த்த உடனே அதை போடலாம். பிளாஸ்டிக் இல்லாத உலகத்தை உருவாக்குவோம்.